அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். இந்த சிக்கன் புலாவ் செய்யறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன். இதில் கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இது கூடவே பே லீஃப் 2 இன்ச் துண்டு பட்டை, ஜாவித்திரி 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது 1 துண்டு இஞ்சி, 3 பூண்டு. அடுத்தது அதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்து வரேன். இந்த சிக்கன் வேகிறதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ள 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வேகி ப்ரெஷர் எல்லாம் ரிலீஃப் ஆகி சிக்கன் எல்லாம் வேகி வந்திருக்கு. வேகின சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் எதுக்குமே எங்களுக்கு தேவையில்லை, தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வாங்க சிக்கன் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சீரகம் 1/4 டீஸ்பூன், பே லீஃப் 1. இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதே மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வேகினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை ஸ்மெல் போனதும் கேஷ்யூ நட்ஸ் இருந்துச்சுன்னா 10 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துடுங்க. அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1/4 கப் தயிர் சேர்க்கலாம். ஒரு கொத்து புதினா கொத்தமல்லி சேர்க்கலாம். ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துட்டு ஆல்ரெடி சிக்கனில் இருந்த தண்ணி கூடல அதை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1/2 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் அளவு. சிக்கன் வேகின தண்ணியோட சேர்த்து 3 கப் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அளவு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.